கேரளாவில் அரசு பேருந்தும் சரக்கு ஆட்டோவும் நேருக்கு நேராக மோதிக்கொண்ட விபத்தில் பலத்த காயமடைந்த கல்லூரி மாணவிகள் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதாம் வழங்க நாம் கேட்கலாம். சதாம், விபத்துக்கான காரணம் என்ன? அதாவது மலப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட பெருந்தல்மன்னாவில் சாலையில் சென்று கொண்ட அரசு பேருந்தும் லாரியும் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் பேருந்தில் பயணம் செய்த 20 வயதான 2 கல்லூரி மாணவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் உட்பட்ட பெருந்தல்மன்னாவில் அமைந்துள்ள ஒரு சாலையில் கோழிக்கோடிலிருந்து பாலக்காடு நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அதே எதிர் திசையில் வந்து கொண்ட லாரியும் இந்த பேருந்தும் நேருக்கு நேராக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். அவர்களை 10க்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் 2 கல்லூரி மாணவர்களும் காயமடைந்தனர். அவர்களை உடனடியாக மீட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதில் 20 வயதான 2 கல்லூரி மாணவர்கள் படுகாயமடைந்த நிலையில் தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 2 மாணவர்கள் தற்போது உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு இந்த சம்பவம் குறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் அடிப்படையாக வைத்து இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 கல்லூரி மாணவர்கள் பேருந்து விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அங்கு பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சதா.